ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாம் வல்ல அந்த ஏக பரம்பொருளினுடைய பேரருள் கருணையினாலும் அனைத்து குரு பரம்பரையினுடைய அளப்பரியா ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதனான ஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களினுடைய திருப்பாத கமலங்களை நமஸ்கரித்து அவரினுடைய அருள் ஆசையோடு நாம் சில வாரங்களாக மனித பிறவியினுடைய மகோன்னதம் அதனுடைய சிறப்பை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலேயே கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது சம்சாரம். சம்சாரம் அப்படின்னா துக்கம் அப்படின்னு பொருள். துக்கம் அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய பெயர் நாம் என்ன என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு பிரதிபந்தம், தடைகள் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, எதுக்கு இது தடைகளா இருக்கு? எதுக்கு இந்த சம்சாரமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இல்லை எதுக்கு நாம் சம்சாரத்தில் அலைந்து திரிந்து இந்த சம்சார சாகரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? இதற்கு முக்கியமான விஷயம் என்ன, அதிகாரணம், அதற்குண்டான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பற்றுதலே காரணமாக இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய மனதில் ராக துவேஷம், விருப்பு வெறுப்பு என்கின்ற தன்மை எண்ணங்களின் வாயிலாக வெளி விஷயங்களில் இருந்து உள்ளே மனதிற்கு வருகிறதோ, மனம் அந்த விஷயத்தை இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது எனக்கு தேவை, எனக்கு தேவைப்படாது, இது எனக்கு பிரயோஜனம் அல்லது அது எனக்கு பிரயோஜனப்படாது என்கின்ற விருப்பு வெறுப்பு ஆகிய இரண்டையும் இது எண்ணங்களில் புகுத்தி மனமானது செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற படியினாலும் மனம் வெளியே இருக்கின்ற விஷயங்களை இந்திரியங்கள் மூலயமாக பெற்று அந்த விஷயத்தில் ஒரு ஆனந்தமானது மனதிற்கு ஏற்படுகிறது. அது தற்காலிகமான ஆனந்தம். அந்த ஆனந்தத்திற்கு பெயர் விஷயானந்தம் என்று பெயர். இது எப்பேற்பட்டது என்று சொன்னால் இது தற்காலிகமானது. இந்த விஷயானந்தம் முழுக்க முழுக்க ஒரு ஜீவனின் உடல், மனம், இந்திரியங்கள், வெளிப்பொருட்கள் ஆகிய இந்த கூட்டு தொடர்பினுடைய விஷயத்தால் வருகிறது. மனம் உடலையும், மனம் வெளிப்பொருட்களையும், மனம் வெளிப்பொருட்களின் கிடைக்கப்பட்ட வெளிப்பொருட்களால் கிடைக்கப்பட்ட அந்த தற்காலிக சுகத்தையும், இது இந்த நான்கும் ஒன்றாக கூட்டமைந்து செயல்படுவதால் இந்த சம்சாரமானது ஏற்படுகிறது. மனம் வெளியே சென்று அந்த உலக விஷயத்தை அனுபவிக்கின்ற பொழுது அதனால் அந்த அனுபவத்தில் இருந்து ஒரு சுகமானது மனதிற்கு ஏற்படுகிறது ஒரு முறை. அதையே பல முறை எதிர்பார்த்து சில சமயங்களில் அது ஆசைப்பட்டு அது மனதிற்குள் சங்கல்பமாக மாறி, சங்கல்பமானது செயலாக மாறி, செயலானது கர்மமாக வெளி விஷயங்களோடு வெளி பொருட்களோடு தொடர்பு கொண்டு அந்த வெளி பொருட்களால் வெளி கர்மத்தால் செய்யப்பட்ட அந்த கர்மத்தின் பலனில் தனக்கு சாதகமாக அந்த மனம் தான் எது நினைத்ததோ நினைத்தபடி அது கிடைப்பதற்கான பலனை எதிர்பார்த்து அந்த பலன் கிடைக்காவிட்டால் மனம் சஞ்சலப்படுகிறது, மனமானது துக்கப்படுகிறது. அதை அடையாத காரணத்தினால் அந்த துக்கத்தின் காரணமாக மனம் கோபப்படுகிறது. இதனால் காம, குரோத, லோப, மத, மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 விதமான தீய எண்ணங்கள், தீய குணங்கள், ஆசூய சம்பத்துக்கள் எல்லாம் மனதில் இருந்து கொண்டு மனமானது சம்சாரத்தை அனுபவிக்கின்றது. எது சம்சாரம், எது
வெளி விஷய சுகத்தில் மனதிற்கு விஷயத்தினால் ஆனந்தத்தை கொடுக்கிறதோ சுகத்தை கொடுக்கிறதோ அதுவே துக்கத்திற்கும் காரணமாக அமைகிறது. சுக துக்கமே சம்சாரம். அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி ஓம் தத் சத்.